வணக்கம். e-office செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ் இரண்டாவது சீரீஸ் வீடியோ நம்பர் 15 இந்த வீடியோவில் இந்த e-office அப்ளிகேஷனில் ஃபைல் சர்வீசஸில் ஒரு நோட் ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அண்ட் அது சம்மந்தமான ஆல் அதர் ரிலேட்டட் ப்ராசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். ஸோ ரிலேட்டட் ப்ராசஸ்ன்னு சொல்லும் போது ஒன்று நீங்கள் ஒரு நோட் ஃபைலுன்றது உங்களோட அஃபிஷியல் டேர்ம்ஸில் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் இட். அந்த பர்டிகுலர் நோட் ஃபைலோட கண்டென்ட்டை டிரெக்டாக நீங்கள் e-office அப்ளிகேஷன்லேயே டைப் பண்ணிக்கலாம். இல்லை யூ கேன் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி வேர்ட் ஃபைலில் டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் பேஸ்ட் இட் இந்த e-office அப்ளிகேஷனில். அப்புறம் குவிக் நோட்டிங்னு ஒன்று இருக்குது. அது என்ன, அது எப்படி ஆட் பண்ணுறது, அதோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் சொல்கிறோம். அடுத்து நார்மலாக ஃபிசிக்கலாக டீல் பண்ணும்போது ஒரு நோட் ஃபைல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த நோட் ஃபைலில் ஃப்ளாக் ஏ, ஃப்ளாக் பி, ஃப்ளாக் சின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளாகிங்லாம் பண்ணுவீங்க அண்டர்லைன் பண்ணி. ஸோ சேம் ப்ராசஸ் இந்த e-office அப்ளிகேஷனில் எப்படி பண்ணணும் அப்படின்றது வி டேர்ம் இட் அஸ் இன்டர்னல் ரெஃபரன்சிங் சொல்கிறோம். ஸோ நம்ம ஃப்ளாகிங்கிறது இப்போ நம்ம கன்வென்ஷனலாக ஃபிசிக்கல் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெயர் அது. பட் இங்கே வி கால் இட் இன்டர்னல் ரெஃபரன்சிங். எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சிங்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணணும், அதோட பர்பஸ் என்ன அப்படின்றது சொல்லிடலாம். இதை தாண்டி அட்டாச்சிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அட்டாச்சிங் ஆர் மைட் பி அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இதோட பர்பஸ் என்ன, அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறோம். இதை தாண்டி ஒரு நோட் ஃபைல்லாம் நீங்கள் ஒரு பர்டிகுலர் e-officeல ஒரு பர்டிகுலர் ஃபைலில் நீங்கள் நிறைய நோட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய நோட்ஸ் அதில் ஆட் பண்ணிட்டாங்க. பிரிண்ட் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும், என்னெல்லாம் பிரிண்ட்டாக வரும், இதெல்லாம் சொல்கிறோம். அடுத்து க்ரீன் நோட் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம டீல் பண்ண போகிறது க்ரீன் நோட் தான். எல்லோ நோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லோ நோட் பற்றிய ஒரு வீடியோ ஆல்ரெடி இந்த e-office சீரீஸ் 1 அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோ நம்பர் 15 நான் ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கான என்டையர் ப்ராசஸையும் அதில் அதில் ப்ரீஃபாக தெரிவிச்சாச்சு. அதோட இதை நான் அந்த லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ நம்பர் 15 சீரீஸ் 1 எல்லோ நோட் சம்மந்தப்பட்ட கண்டென்ட், அது எப்படி உருவாக்கணும், எல்லோ நோட்னா என்ன, எல்லோ நோட் எப்படி க்ரீன் நோட் ஆகும், இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே வீடியோ நம்பர் 15 சொல்லியிருக்கேன். அதை டெஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸாக்டாக இந்த வீடியோ நம்பர் 15 போயிடும். நீங்கள் எல்லோ நோட் பற்றி அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது வி வில் கோ டு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் இருக்கேன். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் ஆட் க்ரீன் நோட் ஒன்று இருக்குது, ஆட் எல்லோ நோட் ஒன்று இருக்குது. இப்போ எல்லோ நோட் பற்றி பேசலை, we are clicking on ஆட் க்ரீன் நோட். ஸோ ஆட் க்ரீன் நோட் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ், இந்த இடத்துல தான் ஒரு ஃபைல் கிரியேட்டராக நான் என்னோட நோட் ஃபைலோட கண்டென்ட்டை எய்தர் நான் இங்கேயே டைப் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ் ஐ கேன் டைப் இட் ஹியர். இல்லைனா வெரி சிம்பிள், என்னோட வேர்ட் ஃபைல் MS வேர்டில் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி டைப் பண்ணி வச்சுருக்க கண்டென்ட்டை ஜஸ்ட் காப்பி அண்ட் இங்கே பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இது எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக என்லார்ஜ்டாக வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்லார்ஜ் ஐக்கான் இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஸ்க்ரீனில் உங்கள் நோட் ஃபைல் தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஃபிசிக்கலாக ஆன் பேப்பர்ஸ் ஒரு நோட் ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, யார் அந்த நோட் ஃபைலை சைன் பண்ணுறாங்களோ அவங்க இந்த இடத்துல அவங்க பேர் போட்டுட்டு இங்கே குட்டி குட்டியாக அசிஸ்டண்ட், அடுத்து சூப்பரிண்டென்டென்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் அந்த சிக்னேச்சரை போடுவாங்க. மேலே அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் வாட் எவர் இட் இஸ் அவங்க சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டாம். ஏன்றது அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது ஒரு 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 ஃபைல் கிரியேட்டராக நான் தான் ஒரு அசிஸ்டண்ட், இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட், மைட் பி, இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி அசிஸ்டண்ட், நான் ஒரு ஃபைல் கிரியேட்டர் அப்படின்னா அந்த டைமில் நான் ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கீழே டெசிக்னேஷன் அண்ட் அதர் திங்ஸ் நான் ஆட் பண்ணலை. ஸோ இது பண்ணியாச்சு. இது பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், ஸோ கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயம் சொல்லியாச்சு. ஸோ அதை எடுத்துடுறேன். அடுத்து குவிக் நோட்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த குவிக் நோட்டிங் என்னென்னா, சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவலில் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் சார் ஃபார்வேர்டட், இல்லை மைட் பி
submitted, whatever it is on official termsல நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ இந்த மாதிரி சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 2 வரி இல்லை 3 வரி இல்லை 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் தான் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்போ உங்ககிட்ட இந்த ஃபைல் வந்தாச்சு, நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி சார் ஃபார்வர்டட் இல்லை சப்மிட்டட் அண்ட் ஃபார்வர்டட் இந்த மாதிரி பண்ணணும்னா இங்கே குவிக் நோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த குவிக் நோட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்டுன்றது ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனில் ப்ரீ டிஃபைன்டாக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இதை தவிர்த்துட்டு இந்த யூசர் டிஃபைன்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூசர் டிஃபைண்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த குவிக் நோட்டிங்கான வார்த்தைகள் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் தேடுறது இல்லைங்க, நான் புதுசாக அதில் ஆட் பண்ணணுன்னா அது நீங்கள் எங்கே ஆட் பண்ணிக்கணும்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் we have one option called as quick noting. ஸோ இப்போ பாருங்கள், என்னோட இ-ஆஃபீஸ் ஹோம் பேஜில் இருக்கேன். ஸோ என்னோட இ-ஆஃபீஸ் ஹோம் பேஜ் இ-ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன். இ-ஃபைல் கிளிக் பண்ணோடனே என்னோட இந்த ஃப்ரண்ட் பேனல் ஸ்க்ரீன் தெரியுது. இதில் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. அதில் இங்கே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் we have one option called as குவிக் நோட்டிங். இந்த குவிக் நோட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் குவிக் நோட்டிங் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்குறாங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ். இங்கே நீங்கள் இங்கிலீஷும் கொடுத்துக்கலாம் தமிழும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சார் submitted for favor of kind information and approval please. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டோட்டல் 1000 கேரக்டர்ஸ் வரைக்கும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. 1000 வார்த்தைகள் வரைக்கும் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஆடுன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ யூ ப்ளீஸ் பி வித் மீ. ஸோ எனக்கான ஃபைலில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இங்கே வந்து நான் சார் சப்மிட்டட் ஃபார்வர்டட் வாட் எவர் இட் இஸ் ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் டைப் பண்ணாமல் என்ன பண்ணுறேன், இந்த குவிக் நோட்டிங் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணேன்னா யூசர் டிஃபைன்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் நான் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடியது இங்கே இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நோட்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்தாச்சு. ஸோ என்னோடய வேலைகள் இங்கே எளிதாயிடுச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு அடுத்து என்ன தெரிவிச்சிட்டோன்னா குவிக் நோட்டிங்னா என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ அதையும் எடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த நோட் படியே போவோம். ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பிங் அண்ட் பேஸ்டிங் த நோட் கண்டென்ட் பண்ணிட்டேன். இது பண்ணிட்டேன்னா அடுத்து நம்ம லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம், ரெஃபரன்சிங்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த ரெஃபரன்சிங்னா என்னென்னா நம்மளோட ஃபிசிக்கல் மெத்தடாலஜியில் கன்வென்ஷனல் ஃபிசிக்கல் ஆன் பேப்பர்ஸ் டீல் பண்ணும்போது வி கால் இட் ஃப்ளாகிங். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நோட் ஃபைலில் ஒரு லைனை வந்து அண்டர்லைன் பண்ணுவோம். அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃப்ளாக் ஏ இல்லை ஃப்ளாக் பி ஃப்ளாக் சின்னு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அந்த ஃபைல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆன் பேப்பர்ஸில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அதில் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாப் மாதிரி ஒட்டுவோம். ஃப்ளாக் ஏபிசின்னு போட்டு ஏபிசின்னு போட்டு ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இந்த இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த நோட் ஃபைலுக்கு ஃப்ளாக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல வர வச்சிடணும். இங்கே இருக்கிறது என்னென்னா வி கால் இட் டேபிள் ஆஃப் கரஸ்பாண்டன்சஸ், டிஓசின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா இந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட எல்லா ரெசிப்ட்ஸும் இருக்கும். இன்கேஸ் இங்கே தெரிகிற ரெசிப்ட்ஸ்னால் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே தெரிகிற ரெசிப்ட்ஸ் எல்லாமே ஒன்று உங்களோட ரெசிப்ட்ஸ் இன்பாக்ஸில் இருக்கிற ரெசிப்ட்ஸ் தான் இங்கே வரும். அப்படி இல்லைன்னா ரெசிப்ட்ஸில் கிரியேட்டட் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்கள அந்த மாதிரி ரெசிப்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வர முடியும். இந்த இடத்துல கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இப்படி அண்டர்லைன் பண்ணி நீங்கள் ஃப்ளாக் ஏ ஃப்ளாக் பி ஃப்ளாக் சின்னு வாட் எவர் இட் இஸ் ஃபிசிக்கல் மெத்தடில் பண்ணுறீங்கள அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் யூ சி, இப்போ என்கிட்ட இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. என்னோடய கம்ப்யூட்டரில் இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இது என்னோடய கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. இதை வந்து நான் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி நான் ஃப்ளாக் ஏ ஃப்ளாக் பி ஃப்ளாக் சின் வாட் எவர் இட் இஸ் கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண வைக்க முடியுமானா முடியாது. அன்டில் அன்லெஸ் எப்போ பண்ண வைக்க முடியும்னா இந்த டாக்குமெண்ட்டை
இந்த டாக்குமெண்ட்டை நான் ஒரு ரெசிப்டாக க்ரியேட் பண்ணி அந்த ரெசிப்டை இந்த டேபிள் ஆஃப் கரஸ்பாண்டன்சஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் இட் இஸ் வெரி சிம்பிள். என்னால் வந்து இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ண முடியும். அண்டர்லைன் பண்ணி ஃப்ளாக் ஏ, ஃப்ளாக் பி அண்ட் ஃப்ளாக் சி பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிவித்தது இன்டர்னல் ஃப்ளாகிங். ஓகே, இப்போ அந்த இன்டர்னல் ஃப்ளாகிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஓசியில் இத்தனை ரெசிப்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். இத்தனை ரெசிப்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் ஏதாச்சும் எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை நான் செலக்ட் பண்ணி நான் ரெஃபரன்சிங் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஃப்ளாகிங் பண்ணிக்கலாம், இன்டர்னல் ஃப்ளாகிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த டிஓசியில் இருந்தால் அதை பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் ஆல். இந்த ஆல் கிளிக் பண்ணிட்டேன்னா யூ சி இது ஒரு ரெசிப்ட், இது ஒரு ரெசிப்ட், இது ஒரு ரெசிப்ட். இந்த ரெசிப்டில் ஒரு பேஜ் இருக்குது, இந்த ரெசிப்டில் ஒரு பேஜ் இருக்குது, இந்த ரெசிப்டில் 2 பேஜ் இருக்குது. ஸோ இந்த எல்லா பேஜையும் நான் பார்க்கணுன்னா ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் ஆல். இந்த ஆல் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிப்ட்ஸோட பேஜஸும் ஒன் பை ஒன் டிஸ்பிளே ஆகுது. அப்படி டிஸ்பிளே ஆகும் போது நான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த டிஓசியை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்படி இதை ஹைலைட் பண்ணுறேன். இதை தான் நான் ஃப்ளாகிங் பண்ணணும்னா இப்போ பாருங்கள், இந்த ரெஃபரன்சிங்னு ஒன்று இருக்கா. இப்போ நம்ம ஃப்ளாகிங்கிறத விட்டுருவோம், ரெஃபரன்சிங்னு எடுத்துப்போம். ஏன்னா ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் இவங்க ரெஃபரன்சிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெஃபரன்சிங் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டில் இருக்குது. என்னால் வந்து ரெஃபரன்சிங் ஃப்ளாகிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ யூ ப்ளீஸ் பி வித் மீ. இதே நான் இந்த ஆல் இருக்குங்களா, இந்த ஆலை கிளிக் பண்ணிட்டேன்னா, இந்த ஆலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன், இது எனேபிளில் இருக்குது, என்னால் ரெஃபரன்சிங் பண்ண முடியும். ஸோ லாஜிக் என்னென்னா, டிஓசியில் என்னெல்லாம் ரெசிப்ட்ஸ் இருக்கோ அந்த ரெசிப்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேஜஸை என்னால் நோட் ஃபைலில் ஃப்ளாகிங் ஆர் ரெஃபரன்சிங் பண்ண முடியும். அதுக்கு நான் டிஓசியில் வச்சா பண்ண முடியாது, ஏன்னா இது டிசேபிளில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நான் ஆல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை போய் இப்படி ஹைலைட் பண்ணி இதை நான் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இங்கே மொத்தம் 5 பேஜ் இருக்குது. ஸோ 5 பேஜஸ் நான் ஒன்று ஒன்றா ஸ்க்ரால் பண்ணுறேன். உங்கள் கவனம் இங்கே இருக்கட்டும். 2வது பேஜ் போகிறேன், இங்கே மாறுது. 3வது பேஜ் போகிறேன், இங்கே மாறுது. 4வது பேஜ். ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பர்டிகுலர் லைனுக்கு நான் ஒரு பேஜை ஃப்ளாக் பண்ணணுன்னா 2 விதமாக பண்ணலாம். 2 விதமாக பண்ணும்போது ஸோ இந்த இன்டர்னல் ரெஃபரன்சிங் இல்லை ஃப்ளாகிங் வந்து 2 முறையாக பண்ணலாம். ஒன்று, நான் இந்த எந்த லைனை ஃப்ளாக் பண்ணணுமோ அப்படியே ஹைலைட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்சிங் இந்த ஐகான் போய் கிளிக் பண்ணுறேன். எந்த பேஜ் நம்பரை ஃப்ளாக் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ எந்த லைனை ஃப்ளாக் பண்ணணுமோ, ரெஃபரன்சிங் பண்ணணுமோ அப்படியே ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்சிங் ஐகான் வரேன். எனக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ் இருக்குது. நான் ஃப்ளாக் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட 5 பேஜஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எந்த பேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேஜ் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா இப்போ யூ சி இது வரைக்குமே க்ரீன் கலரில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு மேலேயும். பட் ஆனால் நம்ம இந்த ரெஃபரன்சிங் பண்ணதுக்கப்புறமே இட் பிகம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி ஆகுது. இந்த லிங்க்கை போயிட்டு நீங்கள் அடுத்து ஃபைல் அனுப்பக்கூடிய அந்த நபர், அந்த ஆஃபீஸில் அந்த யூசர் இதை கிளிக் பண்ணுறாங்கன்னா பர்டிகுலராக நம்ம டிஓசியில் பேஜ் நம்பர் 3 ஃப்ளாக் பண்ணியிருக்கோம், அந்த பேஜ் மட்டும் தெரியும். ஸோ இட் இஸ் ஈக்குவலன் டு நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வச்சு அதுக்கு ஒரு ஃப்ளாப் மாதிரி ஒட்டி ஃப்ளாக் ஏபிசின்னு பண்ணுறீங்கல்ல, சேம் ப்ராசஸ். ஸோ இது ஒரு முறை. அப்படி இல்லைன்னா எந்த பேஜை நீங்கள் ஃப்ளாக் பண்ணணுமோ, இப்போ இந்த பேஜ் தான் நீங்கள் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை ஹைலைட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பேஜ்கிட்டே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணும்போது யூ ஹாவ் ஒன் ஆப்ஷன் கால்ட் ரெஃபர் திஸ் பேஜ். ஸோ இந்த ரெஃபர் திஸ் பேஜ் இருக்குங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். சேம் எப்படி வந்து இதை கிளிக் பண்ணி இதை ஹைலைட் பண்ணி இங்கே போய் இப்படி ஹைலைட் பண்ணி இங்கே போயிட்டு பேஜ் நம்பர் செலக்ட் பண்ணமோ அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃபர் பேஜ் கொடுத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஃப்ளாகிங் ஆகிவிடும். சப்போஸ் யூ கிளிக் ஆன் திஸ், பேஜ் நம்பர் 1 ஓப்பன் ஆகுது. ஸோ இது வரைக்குமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் எப்படி டைப் பண்ணணும் இல்லை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த நோட் ஃபைலில். தென் குவிக் நோட்டிங்னு ஒன்று இருந்துச்சு. குவிக் நோட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்சிங் இன்டர்னல் ஃப்ளாகிங் பார்த்தாச்சு. ஸோ இது 3 முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சிங். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமாக நீங்கள் ரெஃபரன்சிங் பண்ணிக்கலாம்.
ஒன்று இன்டர்னல் ரெஃபரன்சிங். இன்டர்னல் ரெஃபரன்சிங்கில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்கள் நோட் ஃபைலில் ஒரு ஸ்பெசிஃபிக் லைனை ஹைலைட் பண்ணி இந்த டிஓசியில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் ரெசிப்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் தபால்கள், இந்த ரெசிப்ட்ஸ்லேருந்து இந்த ஆலை கிளிக் பண்ணி எல்லா பேஜஸையும் பார்க்குற மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாகிங் பண்ணலாம். இது இன்டர்னல் ரெஃபரன்சிங். இப்போ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சிங் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபைலில் ஒரு டாக்குமெண்ட் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்குது, இல்லை பென்ட்ரைவில் இருக்குது, இல்லை வாட் எவர் இட் இஸ், உங்ககிட்ட இந்த இஆஃபிஸ் அப்ளிகேஷனில் இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இருக்குது. அதை நீங்கள் இந்த ஃபைலில் நீங்கள் ஃபார் ரெஃபரன்சிங் பர்பஸ், ரெஃபரன்சிங்னா நீங்கள் உங்களால் வந்து இந்த மாதிரி நோட் ஃபைலில் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ண முடியாது, பட் இந்த ஃபைலில் இணைக்க முடியும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ ஹேவ் அன் ஆப்ஷன் கால், இங்கே ரெஃபரன்சஸ் ஒன்று இருக்குது. இந்த ரெஃபரன்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே என் கர்சரை கொண்டு போன உடனே உங்களுக்கு இங்கே என்ன தெரிவிக்கிறாங்க, பிடிஎஃப் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸல் ஃபைல், பிபிடி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸாக அட்டாச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட் இந்த டிஓசியில் தெரியாது. இந்த டிஓசியில் தெரிஞ்சால் தான் இந்த ஆலில் தெரியும். ஆலில் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இப்படி ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி ரெஃபரன்சிங் பண்ண முடியும். இட் இஸ் கால்ட் இன்டர்னல் ரெஃபரன்சிங், ஃப்ளாகிங் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சிங் பார்த்தீங்கன்னா அதோட ரைட் ஆப்போசிட். ஜஸ்ட் ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணுறேன், அட்டாச் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணி என்னோட கம்ப்யூட்டரில் ஐ ஹேவ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், பிபிடி ஆர் வாட் எவர் இட் இஸ். இப்போ லெட் மீ டேக் திஸ் ஃபைல், இதுதான் அந்த பிபிடி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி ரெஃபரன்சிங்ஸ், இந்த மாதிரி வந்து நான் ஒரு எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸாக ஜஸ்ட் அட்டாச் பண்ணிட்டேன். இது இப்போ இந்த இன்டர்னல் ரெஃபரன்சிங் பண்ணக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த பேஜஸ்க்கும் இந்த எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், என்னால் இப்படி ஹைலைட் பண்ணி இந்த இதுலேருந்து ஒரு பேஜை, இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்லேருந்து ஒரு பேஜை ஹைலைட் பண்ணி இங்கே கொண்டு வர முடியாது. ஸோ தட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது இன்டர்னல் ரெஃபரன்சிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சிங் நம்ம பார்த்தாச்சு, அதுக்கான டிஃப்ரென்ஸும் சொல்லியாச்சு. இங்கே வி ஹேவ் ஒன் மோர் பியூட்டிஃபுல் ஆப்ஷன். இந்த அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அப்போது ரெஃபரன்சஸில் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சிங் பண்ணுறோம், அதுவும் இந்த ஃபைலில் தான் இணைக்கிறோம். ஆனால் இந்த அட்டாச்மெண்ட் என்ன, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட், எக்ஸல், பிபிடிலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு நோட் ஃபைல். இந்த நோட் ஃபைலை மைட் பி இன் ஃபியூச்சர் ஏதோ ஒரு ரிவ்யூ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். அந்த பிரிண்ட் எடுக்கும் போது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டும் இந்த நோட் ஃபைல் கூடவே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸில் மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி டாக்குமெண்ட்டும் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறீங்கல்ல இன்டர்னல் ரெஃபரன்சிங், இந்த டாக்குமெண்ட்ஸ் வர வைக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குது, இந்த டிஓசியில் இருக்குது, இது வரும், நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் போது வரும். அடுத்து இந்த ரெஃபரன்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அதை நீங்கள் இந்த டாக்குமெண்ட் கூட பிரிண்ட் எடுக்க முடியாது, இந்த நோட் ஃபைல் கூட பிரிண்ட் எடுக்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ இதே பர்டிகுலர் இந்த பிடிஎஃப் இங்கே என்ன பண்ணுறேன், நான் அட்டாச்மெண்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிடிஎஃபை நான் அட்டாச் பண்ணுறேன். எங்கே, இந்த நோட் ஃபைலில் பண்ணும்போது யூசி இங்கேயே கீழே வந்துடுது. இந்த மாதிரி கீழே வரும்போது இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைலை நான் அடுத்த லாகின் அனுப்பும் போது அங்கே பிரிண்ட் ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ பாருங்கள், நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ண அந்த நோட் ஃபைல் அடுத்த யூசர்கிட்ட இருக்குது. அடுத்த யூசர் இருக்கும் போது நம்ம இந்த நோட் 1 அப்படின்றது நம்ம அந்த நோட்டை கிரியேட் பண்ண யூசர் லாகின்ல அது தெரியல. சென்ட் பண்ணிட்டாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க லாகின்ல இது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். இதில் டேரெக்டாக எதுவும் எடிட்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த நோட் 1 வந்தாச்சு. யார் இந்த நோட்டை கிரியேட் பண்ணி அனுப்பிச்சாங்களோ அவங்களோட பெயர் அண்ட் பதவி இருக்குது அண்ட் டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் யூசர் ஒரு நோட் ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸை சொல்லிக்கலாம். இது என்னென்னா நோட் அண்ட் ரிலேட்டட் ப்ராசஸஸ் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போது இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது எல்லாமே வந்து ஹைப்பர் லிங்கிங் இது எல்லாமே ஃப்ளாகிங், இன்டர்னல் ரெஃபரன்சிங் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். இப்போ இதை கிளிக் பண்ணால் அந்த யூசருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை கிரியேட் பண்ணவங்க, இந்த நோட் ஃபைலை கிரியேட் பண்ணவங்க என்ன ரெஃபரன்சிங் ஃப்ளாகிங் கொடுத்துருக்காங்களோ அது தெரியுது. இப்போ இதுவே எக்ஸ்டர்னல் ஃப்ளாகிங் பார்க்கணுன்னா இவங்க இந்த ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணி இதை போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது இங்கே இருக்குல்ல அந்த நோட்டில் கீழே அட்டாச்மெண்ட்டில் கொடுத்தீங்கல்ல, அதையும் இவங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுவும் டவுன்லோட் ஆகிட்டு அவங்க கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகுது. பட் ஆனால் இப்போ பாருங்கள், வி ஹேவ் ஒன் ஆப்ஷன் கால்டு பிரிண்ட். இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணும்போது இந்த நோட்டிங், நான் இப்போ நோட் ஃபைலை பிரிண்ட் எடுக்கணும்னா நோட்டிங்கில் ஐ ஹேவ் ஒன் ஆப்ஷன் கால்டு கஸ்டமைஸ்.
இந்த கஸ்டமைஸை கிளிக் பண்ணேன்னா இந்த நோட் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு நோட்டு தான் இருக்குது. இப்போ இதுவே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 100 நோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நோட் வந்து 100 சீரியல் நம்பர் போயிடுச்சுன்னா எனக்கு 5வது நோட்லேருந்து 10வது நோட் வரைக்கும் பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த மாதிரி நான் நோட் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எல்லா நோட்டுமே தேவைன்னு கொடுத்துக்கிறேன். நோட் ரேஞ்ச் வேணும்னா நோட் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். நோட் ரேஞ்சுன்றது பேஜ் கிடையாது. இந்த மாதிரி நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4ன்ட்டு ஒவ்வொரு யூஸரும் அவங்க போடுற க்ரீன் நோட்டுக்கு நம்பர்ஸ் அசைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போது என்கிட்ட ஒரு நோட் தான் இருக்கிறதுனால ஆல் நோட்டிங் கொடுத்துக்கிறேன். இதுவே என்கிட்ட இந்த மாதிரி 100 நோட்ஸ் இருக்குது, நோட் நம்பர் 100 இருக்குன்னா எனக்கு 85th நோட்லேருந்து 99th நோட் வரைக்கும் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கான கிளாரிட்டி. அடுத்து இங்கே பாருங்கள், இன்க்ளூட் நோட்டிங் அட்டாச்மெண்ட்ஸ்ன்னு இருக்கா, நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்து டவுன்லோட் பண்ணோன்னா இப்படி கொடுத்துக்கலாம். அடுத்து இன்க்ளூட் ரெஃபர்டு கரஸ்பாண்டன்ஸ்ன்னு இருக்குங்களா, இந்த ரெஃபர்டு கரஸ்பாண்டன்ஸ்னால் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளாகிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, இன்டர்னல் ஃப்ளாகிங், அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சிங் போட்டு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம்ல, அதை சேர்த்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த நோட் ஃபைலில் இந்த இடத்துல வராது. ஸோ அதுக்காக தான் இந்த அட்டாச்மெண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரீசனுக்காக டவுன்லோட் பண்ணுறீங்கன்ட்டு அந்த ரீசன், எக்ஸாக்ட் ரீசனை கொடுத்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இப்போ யூ ப்ளீஸ் பி வித் மீ, அந்த நோட் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெஃபரன்சிங் பண்ண டாக்குமெண்ட்ஸ், இது அட்டாச் பண்ண அந்த டாக்குமெண்ட், நோட் ஃபைல் அட்டாச்மெண்ட். இங்கே அட்டாச்மெண்ட் கொடுத்தோமா, இங்கே அட்டாச்மெண்ட் அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. அட்டாச் பண்ணது இது பாருங்கள், நம்ம இதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ரெஃபர்டு இன் நோட் 1 கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டன்ஸ் ரெஃபர்டு இன் நோட் 1. இது எல்லாமே நம்ம என்ன பேர் கொடுத்தோம், இன்டர்னல் ரெஃபரன்சிங் கொடுத்தோம். இது எல்லாமே நம்ம இன்டர்னல் ரெஃபரன்சிங் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரிவித்தோன்னா, நோட் ஃபைல் அப்படின்னா நோட் ஃபைலை எப்படி உருவாக்குறது, ஒன்று டைப் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். குவிக் நோட்டிங்னா என்ன, இன்டர்னல் ரெஃபரன்சிங்னா என்ன, எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சிங்னா என்ன, இன்டர்னல் ரெஃபரன்ஸில் என்ன பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸில் என்ன பண்ண முடியாது, எதுக்காக இது பண்ணுறோம். அப்படி இருக்கும் போது இந்த அட்டாச்மெண்ட் ஒரு ஆப்ஷன் நோட்டில் இருக்குது, அந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும், பிரிண்ட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த எல்லோ நோட் அண்ட் க்ரீன் நோட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து சீரீஸ் 1 அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா க்ரீன் நோட்னா என்ன, எல்லோ நோட்னா என்ன, எல்லோ நோட் எப்படி உருவாக்குறது, எல்லோ நோட்டை எப்படி க்ரீன் நோட் ஆக்குறது, இது எல்லாமே சொல்லியாச்சு இந்த வீடியோவில். வணக்கம்.